ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளஃபி ஆம்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது செய்கிறதுக்கு 2 எக் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மஞ்சக்கருக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு விஸ்க் வச்சு 10 நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பட்டர் அல்லது ஆயில் எது தேவைப்படுதோ அதை நீங்கள் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பேன் ஃபுல்லாக நான் நார்மல் ஆயில் தான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த பேட்டரை நம்ம இதில் வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இப்போ இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து வெள்ளைக்கருவையும் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெள்ளைக்கருவை, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெள்ளைக்கருவுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போது 10 நிமிஷம் திருப்பியும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ ஆல்ரெடி வெந்துட்டுருக்க இந்த லேயர் மேலே நம்ம இந்த ஒயிட் லேயரையும் சேர்க்க போகிறோம். இந்த ஒயிட் லேயரை இந்த எல்லோ லேயர் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் க்ளோஸ் பண்ணி நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போ அதுக்கு மேலே நான் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ அப்படியே இதை மடித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃப்ளஃபி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட கேக் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.